Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பூரி கிழங்கு மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க friends, வீடியோக்குள்ள போகலாம். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலை பார்க்குற மாதிரியா இருந்தா ஃபர்ஸ்ட் subscribe பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே வந்து சேரும். இப்போ பூரி கிழங்கு செய்ய தேவையான பொருட்கள். தேவையான அளவு உப்பு, salt, ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், 2 to 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில், 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடுகு பருப்பு, 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 4 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை இலை, ஒரு 1/2 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி, 3 to 4 வெங்காயத்தை நான் இந்த மாதிரி நைஸாக கட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கேரட், 2 தக்காளி, 3 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பேன் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த பேனில் எல்லாம் காஞ்சதுக்கப்புறம் அது கூட ஒரு 2 to 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் செஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆயில் எல்லாம் ஹீட் ஆகணும். ஆயில் எல்லாம் ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடுகு பருப்பை ஆட் செஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கடுகுல எல்லாம் பொரிஞ்சு வந்தானே அது கூட ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஆட் செஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா கடலைப்பருப்பை வதக்கிக்கோங்க. இந்த டைமில் இப்போ ஒரு 4 பச்சை மிளகாவை ஆட் செஞ்சுக்கலாம். இது கூட கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் ஆட் செஞ்சுக்கலாம். ஒரு 1/2 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி, இதை ஒரு 5 to 6 minutes நல்லா கிட்டி விட்டுக்கிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டேஜ் வந்தோடனே இது கூட ஒரு கப் அளவுக்கு ஆனியன் ஆட் செஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. இது கூட நமக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற அளவுக்கு நம்ம சால்ட் ஆட் செஞ்சுக்கலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு கேரட் ஆட் செஞ்சுக்கிறேன். நல்லா வதக்கி விட்டுட்டு இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு தக்காளியும் ஆட் செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா வதங்கினோடனே இது கூட நான் ஒரு 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் ஆட் செஞ்சுக்கிறேன். இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழையும் ஆட் செஞ்சுக்கலாம். கொத்தமல்லி தழை ஒரு தனி டேஸ்ட் ஒன்று கொடுக்கும். அதனால நான் இந்த கொத்தமல்லி தழையை நான் இப்போவே ஆட் செஞ்சுக்கிறேன். இது கூட ஒரு கப் அளவுக்கு வாட்டர் ஆட் செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா இதை மூடி வச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது கூட நம்ம ஒரு கப் அளவுக்கு வேக வச்ச உருளைக்கிழங்கை ஆட் செஞ்சுக்கலாம். இதை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 மினிட்ஸ்க்கு நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பூரி கிழங்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே வந்து சேரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இப்போ இதை நம்ம பூரி கூட தொட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் சாப்பிட்டுட்டு எப்படி இது கமெண்ட் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.